இடையில் அமர்ந்திருக்கும் எனது மரியாதைக்கு உரியவர்களுக்கும் வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரும் எனது பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பொழுது எனக்கு கொஞ்சம் உணர்வை உடைக்கின்ற பொழுதாக இருப்பதை மகிழ்வான ஒரு பொழுதாக மாற்றி உங்களை மகிழ்வாக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கு அதிகமான கவிஞர்கள் வந்திருக்கிறீர்கள். மனங்கள் உடைக்கப்படும் போது கண்ணீர் மட்டும்தான் மொழியாகிறது என்றுதான் நான் அறிந்திருக்கின்றேன். அது எதற்கு நாங்கள் சந்தோஷப்படுவோம். முதலில் நான் எனது உடன்பிறப்புகளை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நவஜீவா, நவஜகா, நவஜகனி, தயவு செய்து மேடைக்கு வாங்கோ. ஏனென்றால் எனது சகோதரர்கள் யாரென்று தெரியாமல் இருக்கக்கூடும் இல்லையா? வாங்க, மேடைக்கு வாங்க. உங்களுக்கு வந்து இதுதான் என்னுடைய சகோதரர்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். எனது தந்தை அகஸ்தியரை விட்டுவிட்டு என்னால் ஆரம்பிக்கவே முடியாது. கிழக்கில் தோன்றி மேற்கில் அஸ்தமித்த இலக்கிய நட்சத்திரமான என் தந்தையின் பிரிவு 29 வருடங்களாகிவிட்டாலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் என் வாழ்வோடு சங்கமித்து என்னை வழிநடத்தும் ஒரு ஆத்ம ஜீவனவர். அவருக்கு என் நன்றி. அவரது சுவடுகள் நாவல் பாரிஸில் தாயகம் பத்திரிகையில் வெளியாகி அச்சுறுத்தல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. அவ்வேளை அதில் பணிபுரிந்த உதயகுமார் எவ்விதமான அச்சுறுத்தல் என்பதை மிக துல்லியமாக நினைவு கூர்ந்திருந்தார். அவருக்கு நான் இந்த வேளையில் முதலில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். பல இருட்டடிப்புகளுக்கும் அவமானங்களையும் சந்தித்தவர் தான் எனது தந்தை அகஸ்தியர். இன்றைய அரங்கில் மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு நான் ஒரு பிரசவ வலியை தான் அனுபவித்தேன். இங்கு பெண்கள் இருக்கிறீர்கள், அதன் வேதனையை புரியும் என்று நான் நம்புகின்றேன். உலகில் உயர்ந்த வலி அதுதான். இப்போ நான் அண்மைத்தான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அதில் அறிந்து கொண்டேன். 54 டெல் என ஆய்வில் கண்டறிந்ததாக அறிந்தேன். 45 இப்படி தலையில் வச்சால் ஆள் முடிஞ்சிடும். அது அவ்வளவுதான் அந்த வேதனை. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆனந்த உயிரிலிருந்து பிரிஞ்சால் அது சவம். ஒரு பெண்ணின் உடலில் இருந்து ஒரு உயிர் பிரிந்தால் அதில் வாரது பிரசவம். ஆனால் அந்த பிரசவத்தை பெற்ற பிறகு ஒவ்வொரு பெண்களின் நாங்கள் அடைகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதெல்லாம் அதைத்தான் நான் இன்று அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் கூற. இத்தனை வேதனைக்குள்ளும் எனக்கு உற்சாகம் தந்தவர்கள் எனது உடன் பிரவாத சகோதரர்களாக திகழும் விமர்சகர் மூனா நித்யானந்தன், மீனாள் அவர்களை நான் இங்கு நன்றியோடு நினைவுறுத்துகின்றேன். மூனா நித்யானந்தன் அவர்கள் பல தடவைகள் சிரமங்களை பாராது திருத்தங்களை மேற்கொண்டு உற்சாகம் தந்து பல விதத்திலும் என்னை சோர்வடையாது உதவிய விடயங்கள் பல என்றும் என்னால் மறக்க முடியாதவை. இதேவேளை பத்மநாப ஐயரும் இதில் பல திருத்தங்களை மேற்கொள்வதற்கு உதவியிருந்தார். அதனை விட நூலகத்தில் அவரது பதிவுகளை, அதாவது நூல்களை பதிவு செய்வதில் ஒரு முனைப்பாக
செயற்படுபவர். அவருக்கும் இந்த வேளை நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அத்துடன் எனது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் முருகபூபதி அவர்கள் பல சிரமங்கள் மத்தியில் இந்த நூல் அச்சேறுவதற்கு பலவிதமான உதவிகள் செய்திருந்தார். அவருக்கும் என் நன்றிகள். இந்த அச்சிடப்பட்ட நூலை ஜீவநதி பதிப்பகம்தான் அதை வெளியிட்டது. அதில் பரணிதரன் அவர்களுக்கும் இந்த வேளை நான் நன்றி கூற விரும்புகின்றேன். அடுத்து முக்கியமாக எழுத்தாளர் சுசீந்திரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். அகஸ்தியர் ஆய்வரங்கை ஜெர்மனியில் நடத்தியிருந்ததாக கூறியிருந்தார். மிகவும் மகிழ்ச்சி. அந்த வேளையில் என்னுடைய தந்தை எங்களை விட்டு போகும் பொழுது அவருக்கு வயது 69 தான். அவர் 70 வயது ஆகவில்லை. இப்போ கவலையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதில் பங்கு பெற்று பேசிய முன நித்யானந்தன், ராஜஸ்ரீ பாலா இப்போ வரும்பொழுது அவருக்கு வர முடியாமல் திரும்பி விட்டதாக அறிந்தேன். அதை விட சுசீந்திரன் இந்த மூவரும் வந்து அதிக காலத்தின் பிறகு இன்றைய அகஸ்தியர் இந்த நாவல் வெளியீட்டில் பேசுவது உண்மையாக எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. அது எல்லோருக்கும் அமையாது. அந்த மூன்றுவரும் பேசுகின்றார்கள் என்னும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ராஜேஸ்வரி பாலாவை நான் கூற வேண்டும். அவர் அங்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் என்பதில் அவர் மிகவும் மதிப்பு வைத்திருந்தார் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அவர் எங்களோட நேரடியாக எங்களோடு வந்து பாரிஸில் தங்கி இருந்து பல இலக்கியவாதிகளையும் சந்தித்திருந்தார். அது என்னுடைய தந்தையை கூட்டி சென்று ஒரு சகோதரி மாதிரி இருந்தவர். அவருக்கு நான் இந்த வேளை நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அதை நான் நேர பார்த்திருக்கின்றேன். அடுத்து எஸ்கே ராஜன் அவர்கள் இங்கு என்னை என்னிடம் உரையாடி பல பதிவுகளை மேற்கொண்டிருந்தார். அவருக்கும் இந்த வேளை நன்றி. 1991 பெர்லினில் இவர்கள் எல்லோரும் கதைத்திருந்தார்கள். இலக்கிய சந்திப்பில் எனது தந்தை அகஸ்தியரின் இலக்கிய பணிகளை ஆராயும் முகமாக அந்த அகஸ்தியர் ஆய்விரங்கில் திருமுன நித்யானந்தன் அவர்கள் ஆற்றிய தலைமை உரையில் ஈழத்து விமர்சன உலகம் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை என் தந்தையார் மிகவும் ஆர்வத்தோடு கவனித்து அதனை பற்றி மிகவும் சிலாகித்து பேசியிருந்தார். பின்னர் பாரிஸில் எனது தந்தையுடனான பேட்டி ஒன்றினையும் மறைந்த திரு கலைச்செல்வனின் பெருமுயற்சியில் ஒரு ஆவணமாக ஒரு வீடியோ பதிவொன்றையும் மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களே உண்மையாக அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இந்த வேளையில் அதனையும் நினைவு கொண்டு நன்றி கூற விரும்புகின்றேன். அது முக்கியமாக இங்கு முள்ளியமுதன் கூறியிருந்தார் என்று முள்ளியமுதன் அவர்கள் அகஸ்தியர் சிறப்பு மலரை இவ்வேளை வெளியிடுவது உண்மையாக எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. நாங்கள் கேட்கவே இல்லை, அவராகவே முன்வந்து செய்வது என்பது அகஸ்தியரின் இலக்கியத்தின் பால் கொண்டுள்ள பற்றுத்தான் என்று நினைக்கின்றேன். முள்ளியமதனின் இலக்கிய செயற்பாடுகள் எல்லாம் அதிகம். அவருக்கு இனிய நன்றிகள். அத்தோடு ஆனந்தராணி பாலேந்திரா அவர்களும் SRS தமிழ் வானொலியில் என்னுடைய தந்தையின் கதையாடல் நிகழ்ச்சியில் தன் தந்தை சிறுகதனை ஒன்றினை கேட்டு வாசித்தளித்திருந்தார். அவருக்கும் இந்த வேளை நன்றிகள் கூற விரும்புகின்றேன். அத்தோடு எனது தந்தையின் சுவடுகள் நாவலுக்கும் எனது பூப்பும் பறிப்பும் சிறுகதை தொகுப்பிற்கும் அட்டைப்படங்களை வரைந்த எனது மகன் சிம்பா என்று நாங்கள் அடுத்துக்கொள்வோம். அவருக்கும் இந்த வேளையில் நான் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன். மற்றது அவனை இப்போ சொன்னாலே பேசுவான் என்னன்னு சொல்லி. அடுத்து எனது மூத்த மகன் வந்து சைனாவில் பீஜிங்கில் தொழில் காரணமாக இருக்கின்றார். ஆனால் தமிழ் இலக்கியங்களை விட்டு சேப்பியன்ஸ், ஜானிஸ் ஃபரிபாகிஸ் போன்ற மனித வரலாறு, பொருளாதாரம் குறித்த நூல்களை எல்லாம் எனக்கு அறிமுகம் செய்து அதனை அமேசானில் வேண்டி தந்து, மாமா இதை நீங்கள் வாசிங்கன்னு சொல்லி என்னுடைய வாசிப்பு தளத்தை மாற்றி அது குறித்து நான் பத்திரிகைகள் எழுதியிருந்தேன். அதுவும் மிகவும் வரவேற்பை பெற்றது. அவருக்கும் நான் இந்த வேளை நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன்.
திரு நடாமோகன் வாணி மோகன் அவர்களுக்கு எனது மனது நிறைந்த நன்றிகள். மகரந்த சிதறல் பற்றி அவர் கூறியிருந்தார். அந்த நிகழ்ச்சியை நான் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்க அவர் நடாமோகன் தந்த அந்த உற்சாகம்தான் இன்று நான் 640 தாண்டி இருக்கின்றேன் என்று சொன்னால் அவருடைய உற்சாகம் உங்களுக்கு மிகுந்த நன்றி. அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நேர்காணல்கள் செய்வது மிக அரிது. அந்த வேளைத்தான் என்னை நீங்கள் செய்யுங்கோன்று அந்த காலத்தில் செய்யவில்லை, செய்யுங்கோன்னு சொல்லி முதல் பெண் சந்திப்போடு தான் நான் அந்த நேர்காணலை ஆரம்பித்தேன். அதில் இருக்கிற மீனால் ராணி விஜி அவர்களோடு தான் ஆரம்பித்தேன் என்பதையும் என் நினைவில் வந்து போகிறது. அதற்கும் நன்றி கூற விரும்புகின்றேன். மற்றது முக்கியமாக பூப்பும் பறிப்பும் என்னுடைய நூல். நான் கவிதைகளைத்தான் முந்தி எழுதி கொண்டிருப்பேன். இப்போ தொடர்ந்து யாரும் கேட்டால் எழுதிடுவேன். கவிதைகளை எழுதி கொண்டிருந்த என்னை சிறுகதை எழுத என்னை ஊக்குவித்தவர் எமது மூத்த எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப் அவர்கள். அவர் 2003ஆம் ஆண்டு லண்டனில் வந்த வேளை எமது வீட்டில் ஒரு நாள் தங்கியிருந்ததையும் நான் பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். உண்மையாக அவர் இந்த நூலுக்கு அணிந்துரை அதில் எழுதியிருப்பது ஒரு பெரிய பெருமதியை தந்திருக்கிறது என்று தான் நான் கூறுவேன். அவர் இன்று இல்லை என்னும் போது மனம் உண்மையாக எனக்கு நினைக்கிறது. அவருக்கு நன்றிகள். எனது திருமணங்கள் என்ற சிறுகதையை திருவரல் என்ற சஞ்சிகையில் முதலில் பிரசுரித்த எழுத்தாளர் நற்புணதியாளன் அவர்களுக்கும் இந்த வேளையில் நான் நன்றியை கூற விரும்புகின்றேன். அடுத்து உதயணன் அவர்கள் உண்மையாக அவரோடு பேசும் பொழுது எங்களை எழுதுவதில் மிகவும் ஊக்குவிப்பவர். இலங்கையில் கூட இப்பொழுதும் இலங்கையில் விருது வழங்கும் ஒரு நிகழ்வினை நடாத்திவிட்டுத்தான் என்று இவ்விழாவினுக்கும் சிறப்பித்தமைக்கும் மிக்க நன்றி. எனது மகரந்த சிதறல் நூலுக்கு உதயணன் இலக்கிய விருது 2017ஆம் ஆண்டு வழங்கி கௌரவித்தமையை குறிப்பிட விரும்புகின்றேன். நன்றி. கொழும்பில் இடம்பெற்ற விழாவில் கலந்து கொண்டு அவ்விருதினை பெற்றவர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். அவர் இன்று எனது சிறுகதை தொகுப்பை குறித்து உரையாற்றுவதற்கும் அவருக்கு மிகுந்த நன்றி. ஜெயரஞ்சினி குமரகுருநாதன் எனக்கு நீண்ட நண்பி. அவர் கூறியிருந்தார், நாங்கள் ETBC வானொலியில் ஆரம்பித்த போது அப்போது சுந்தர் ஜெயக்குமார் அவர்களோடு தான் நாங்கள் இணைந்து செயற்பட்டிருந்தோம். அதில் பல இலக்கிய நிகழ்ச்சிகளை இருவரும் தயாரித்து வழங்கியிருந்தோம். அது ஒரு அழகான காலப்பகுதி. அவருக்கு மிகுந்த நன்றி. திருமகள் ஸ்ரீ பத்மநாதனின் அறிமுகம் எனக்கு சூனாவால் தான் கிடைத்தது. சிறந்த மருவ கவிஞர். மகரந்த சிதறலில் அவரை புரிய முடிந்தது. நன்றி. ஏனென்றால் எனக்கு இன்றைக்கு தான் அவரை நேராகவே காண்கின்றேன். மகரந்த சிதறலில் நான் ஜூமுகளால் தான் பார்த்து தான் புனிதாவையும் எனக்கு தெரியும். புனிதா கணேஷ், நான் ஜோதி இப்போ கொழும்பில் நிற்கிறேன், இப்போ பிளேனில் இருக்கிறேன், கட்டாயம் வந்துடுவேன் என்பார். மகரந்த சிதறல் நிகழ்ச்சி மூலம் உண்மையாக அவர்கள் எல்லாரும் அப்படித்தான் எனக்கு தெரிந்து வந்தவர்கள். உண்மையாக நடாமோடுக்கு நான் இந்த வேளையில் மீண்டும் நன்றி கூற வேண்டும். ஓவியர் KK ராஜாவின் நோட்டீஸ், அந்த ஃப்ளையர் மேட்டம் பேனர், இந்த பின்னால் தூங்குறது, இந்த அந்த கைவண்ணம் பலராலும் பாராட்ட பெற்றது. பல நாடுகளிலும் இருந்து அவருடைய நோட்டீஸை பற்றியெல்லாம் கூறியிருந்தார்கள். அவருக்கு மிக்க மிக்க நன்றி. அவரும் எங்களுடைய ஒரு நீண்ட நாள் உறவு, மிகுந்த அன்பானவர். இனிதான நன்றிகள். சாந்தன் அவர்கள் ஓவியர் காணியில் வந்தவரோ தெரியல. அவர் ஓவியர் ராஜாவுடன் ஒட்டி திரியும் ஒரு புகைப்பட கலைஞர். அவருக்கும் நன்றிகள். எமது வீடியோ சிவா, அவர் எங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் ஒரு பல விதத்தில் நடைபெற்று விட்டன. நாம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அழகாக பதிவாக்கி விடுவார். அவருக்கும் மிகுந்த நன்றிகள். ஒளி உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் மற்றும் பல்வேறு உதவிகள் செய்த நண்பிகள்
அனைவருக்கும் நன்றிகள். உண்மையாக இதில் குறிப்பு வழங்கிய விமல் குழந்தை, ராஜேஷ் பாலா, கௌரி ரேமன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். நான் இந்த நன்றியல் கூறையில் என்னோட ஒரு எழுத்தாளர் சொன்னார், நீ ஒன்று செய், ஒரு புக்லேட் உண்டாடி அதில் நன்றிகள் ரெண்டு எல்லாரையும் பேத்திகளை போட்டுட்டு அதையே இஷ்யூ பண்ணுன்னு சொன்னார். என்னென்ன எனக்கு அப்படி எல்லாருமே நன்றி சொல்ல வேணும் போல எனக்கு மெனப்படுகிறது. அப்படியான இதுதான் இந்த விழாவுக்கு வருக தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான நன்றிகள். இளவாள கான்வென்ட்டில் கல்வி பயின்ற நன்றிகள். எனது சகோதர கல்வி சென்ட் ஹென்ரிஸ் காலேஜ் கல்லூரியில் கல்வி பயின்ற நண்பர்கள், எனது இலக்கிய நண்பர்கள், ஆனக்கோட்டை உறவுகள், எனது உடன்பிறப்புகள் மற்றும் எமது உறவுகள், நண்பர்கள், நண்பிகள், தூர இடங்களில் இருந்து பல சிரமங்கள் மத்தியில் வருகை தந்த அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகள். எனது ஆக்கங்களுக்கு களம் அமைத்து தந்த பத்திரிகைகள், சஞ்சிகைகள் எல்லோருக்குமே நான் நன்றி கூட. இணையதளங்கள் அவர்களுக்கும் நன்றி. தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியாது போன அனைவருக்கும் மீண்டும் நன்றிகள். அதாவது சொன்னார்கள் அடுத்ததுக்கு வாரம் உண்டு. நான் கேட்டேன், நீங்கள் அடுத்ததும் இன்னொரு புத்தகம் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களான்னு சொல்லி. அதுவும் எனக்கு ஒரு உற்சாகமாக தான் இருந்தது. நான் இன்னொரு புத்தகத்தையும் வெளியிட போனோம் தெரியல. அடுத்த வருஷம் அடுத்ததுக்கு வரமெண்டா நானும் செய்கிறேன். அதுவும் ஒரு உற்சாகம் தானே. அவர்களுக்கும் இந்த வேளை நன்றி. அதை விட என்னை பழி வாங்கினவர்கள், அவர்களுக்கு நான் மிக்க நன்றி. அதான் எனக்கு ஒரு உற்சாகம் தந்தது. என்னை அவமானப்படுத்தினவர்கள், நானும் மிக அண்மையில் கூட அவமானப்படுத்தினான். அவர்களுக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். அதான் எனக்கு ஒரு பூஸ்ட் தந்திருக்கு. அது என்ன எழுத தோன்றுகிறது. மற்றது மீனா உங்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல. நாங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை பிடிப்போம். அது வர இப்போ நான் ஜெகனியோட இந்த நேரம் சண்டை தானே, அவள் வந்திருக்கிறாள் பக்கத்தில். அது மாதிரி தான் நானும் சகோதரங்கள் அப்படித்தானே அந்த மாதிரி. ஆனால் வீட்டில் ஒரு ஆள் செல்லும், அந்த நேரத்தில் சண்டை பிடிச்சா வீட்டில் பொங்கல் வராது. எல்லா ஆக்களும் பொங்கல் ஒன்றும் தருவினோம். ஆனால் வீட்டில் இருக்கிற ஆள் பேர் எங்கே மீனா கொண்டு இல்லையோ பொங்கல் என்னோட அதோட ஸ்பெஷல். ஆனால் பேருந்து வேற கொண்டு வருவா. உங்களுக்கு மிக்க நன்றி. எல்லாம் நான் நினைக்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி. ஜோர் என்னத்துக்கா அவருக்கு நன்றி. மன நிறைவோடு நீங்களும் எல்லோரும் உங்களுக்கு நல்ல அவமானங்கள் வரணும். அப்போ தான் ஒரு வேகம் வந்து நீங்கள் செய்வீங்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்களும் சாதனை படிப்பீர்கள் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். உணவுகள் இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக எல்லோரும் சந்திச்சு கதைச்சு போங்கோ. நன்றி எல்லோருக்கும். மீண்டும் நன்றி. ஒரு